அடிப்படை வந்து மக்கள் என்ன சொன்னாங்க? எம்எல்ஏ அமைச்சரா இருந்தாரு, அதெல்லாம் முறியடிச்சு நீங்க வெற்றி பெற்று இப்ப முத இங்க வந்திருக்கீங்க. மக்கள் உங்கள்ட்ட என்ன மாதிரியான குறைகளை சார், மதுரை மத்திய பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க மதுரையே பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த பாதாள சாக்கடை திட்டம் மிகப்பெரிய சவாலா இருக்கு. நீங்க அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நகரத்தில் வந்து குப்பைகள் கூலமா இருக்கிறது, குப்பையை அல்லாம இருக்கிறது, குப்பையை முறையாம கலெக்ட் பண்ணாம இருக்கிறது. இதுக்கான சவால்கள் அதிகாரிகள்ட்ட சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்கு, இதுக்கு என்ன மேன் பவர் ஷார்டேஜா இருக்கு. நாங்க பாதாள சாக்கடை திட்டத்துக்கு முறையாக வந்து ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணோம். அது வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஜியோ வந்து நாங்க முயற்சி, இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபண்டு தான் காரணம். இதெல்லாம் சரி செய்யணும்னா கண்டிப்பாக நீங்க சொல்ல மாதிரி ஒரு 6 மாசமோ ஒரு வருஷ காலமாகும். ஆனா அதுக்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். ஏன்னா வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து மக்களோட கவர்மெண்ட். ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற 10 வருஷ காலம் அவர்கள் இருந்தாலும் கூட அவங்க முறையா செய்யல. ஏன்னா நம்ம மதுரை கார்பரேஷன்ல மக்களுக்கான திட்டத்தை அவங்க முறைப்படுத்தியிருந்தா இன்னைக்கு சரியா இருந்திருக்கும் சார். மதுரை பூரா குப்பம் கூலமா காவா வர காரணம் என்ன? நீங்க சொல்லக்கூடிய 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் அமைச்சர், கார்பரேஷன் நடந்த ஊழல், மக்களுக்கு செய்யக்கூடிய வரி பணத்தை இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களும் அமைச்சர் பிடிஆர் போன்றவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கையூட்டம் செய்து இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயரோட கணவரை வந்து அரசு செய்யறாங்கன்னு சொன்னா முழுக்க இந்த திட்டத்துக்கு மதுரை இவ்வளவு குப்பமும் கூலமாக காவாவாக மாறினதுக்கு திமுக ஒரு பிரதான காரணமா இருக்கு. அதையெல்லாம் கண்டிப்பா சரி. மக்களோட கோரிக்கை அதுதான். மக்கள் வந்து எங்களுக்கு பணத்தை கொடுங்க, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தை கொடுங்கன்னு முதல்ல கேட்கல, எங்களுக்கு அத்தியாவசிய இதை வந்து சரி பண்ணி கொடுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு மக்கள் உணர்றாங்க. இதுக்கு காரணம் முழுக்க பிடிஆர். இந்த மதுரையில 2 அமைச்சர் இருந்தாங்க. அந்த 2 அமைச்சரை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காரு. ஒரு சைடு மூர்த்தி இருந்தார், ஒரு சைடு பிடிஆர் இருந்தார். இவர்கள் எல்லாம் சரியாக செய்யலன்னு இன்னைக்கு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. துரிதமாக இதுக்கான செயல் வடிவம் தரப்படும் சொல்றோம். சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கலாம் நாங்க களத்துக்கு வந்தப்போ நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றீங்க சார்? நாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சார். இந்து முஸ்லீம்க்கு நான் பாத்தீங்கன்னா மதுரையில் சென்னையில இருந்து இங்க வரேன், மக்களை சந்திக்க வரேன், மீனாட்சியை தரிசிக்க வரேன். மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோட கலத்த இதை வந்து திரிக்கிறாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் ஹானபிள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கான தலைவராக எங்க இயக்கம் நடத்தப்படுது. எல்லா மக்களுக்கான திட்டம் தான் சார் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை யாரோ திரிக்கிறாங்க, அதுக்குள்ள போகணும்னு பாக்குறேன். சார், இப்போ பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்து கூட பக்தர்கள் கோவிலுக்கு வரக்கூடிய இவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு முறையா இருக்கு. நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல, நீங்க கோவில்ல ஆய்வு பண்ணும்போது இங்க லட்சம் வராங்க, இந்த கோவிலை தரிசிக்க வராங்க. அத்தியாவசியமான கழிப்பறை எத்தனைங்க இருக்கு இந்த கோவில்ல? கழிப்பறை எத்தனை கழிப்பறை வச்சிருக்காங்க? அந்த கழிப்பறையை வந்து இவ்வளவு கூட்டம் வரணும்னா எவ்வளவு கழிப்பறை தேவைப்படுப்போம். நாங்க முறையாக அதிகாரிகளையும் கோவில் நிர்வாகத்தையும் ஆய்வு செய்து அவர்கள்ட்ட வந்து தகவலை கொண்டு வந்து அதுக்கு முறைப்படுத்தி செய்யறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும்னு சொல்றோம். கண்டிப்பா கோவில் நிர்வாகிகளோடையும் அதிகாரியோடையும் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு இது வந்து இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மேடம், இந்த ஆட்சி முழுக்க மக்கள் ஆட்சி. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அப்ப மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்யணும்னா அரசு அதிகாரிகளோடையும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடையும் ஆலோசித்து மக்களுக்கு என்ன வந்து கொடுக்க முடியுமோ அதை முறையாக கொடுப்போம்னு சொல்றோம்.